சொல்லுங்கக்கா மாரியம்மக்கா. உங்க வீட்டுக்காரனும் வேலைக்கு போலையோ? வேலைக்கு போக முடியாரா? உங்களுக்காச்சும் பரவாயில்ல, கவன திண்டத்துக்கு ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கி. விடிய முன்ன தேர விடியல, தேர விடிய முன்னே சாராயத்தை வாங்கி வாயில ஊத்திக்கிட்டே இருக்கான். குடிச்சும் பத்தலன்ட்டாங்க, சோச்சட்டியை உருட்டுதான், அதை உருட்டுதான், இதை உருட்டுதான், ஒன்றுங்க ஒப்பேற மாட்டேங்கி. என் வாழ்க்கையில நிம்மதிங்கதே போச்சு. இவனை கெட்டிக்கிட்டதுக்கு அவன் தம்பியை கட்டிருக்கலாம் உங்களுக்கு. அவன் கூட கொஞ்சம் ஆள் கொஞ்சம் கலரா அதான் ஒரு மாதிரி இருந்தான். அவனை கெட்டணும்ல. இவன் கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வாட்டச்சட்டா இருக்காமனு இவனுக்கு வாக்கப்பட்டு வந்து என் வாழ்க்கை சீப்பி போட்ட பணம்பள மாதிரி ஆயிப்போச்சு. இது கூட பரவாயில்ல, நேத்து பண்ண கூத்து இருக்கே, ஐயோ ஏக்கா நைட்டு 1 மணிக்கு வந்து கதை தட்டுதான். என்னமோ ஏதோன்ட்டு கதை திறந்து பார்க்க நிக்க முடியல. கண்ணுலாம் அப்படி சொக்கி போய் போதில் நிற்கான். ஐயா சாமி உனக்கு என்னணும் அப்படிங்க, எனக்கு ஒண்ணுக்கு வருது அப்படிங்க. போய் தொலை போ சாமி, அண்ணா உள்ளதான் பார்த்துன்னு போ அப்படின்னு உள்ள பத்தி விட்டுருக்கேன். போய் ஒழுங்கா இருந்தானா? நீங்க வேற. அவன் பாத்ரூம் இருந்தா கூட பரவாயில்லக்கா, பீரலை திறந்து பாத்ரூம் நினைச்சு உள்ள புல்லு மோண்டு பட்டுச்சேல புல்லும் நாசமாயிட்டு. என்ன கொடுமைங்கய்யா. வீட்டுல அவ்வளவு பொம்பளையாள் இருக்குமே, ஒரு பவுடர் சோப்பு உப்பு போட, ஒரு பவுடர் சோப்பு கூட கிடையாது. என்ன வீடுன்னு எனக்கும் தெரியல. சரி, நமக்கு வாக்கப்பட்டதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, நான் பெத்தது அது படிக்கிற வயசுல படிக்கல, வேலைக்கு போற வயசுல வேலைக்கு போகல. ஆனா இப்ப கல்யாண வயசு வந்ததும் அது மட்டும் கரெக்டா அவளுக்கு நொட்டணும். அவளுக்கு எனக்கு வர்ற கோவத்துக்கு காலுக்கு கீழே தான் படுத்திருக்கான். ஏறி சங்கிலேறி மிதிச்சலாமன்னு தான் இருக்கு. என்னது பெத்து தொலைஞ்சிட்டமே அப்படின்னு உயிரை விட்டுட்டு இருக்கேன். ஏ சாமி, இப்ப அங்க ஏன் சாமி நீ போற? ஒண்ணுக்கு வருது, அதான் பாத்ரூம் போறேன்.